ஹாய் கைஸ், நேற்று வீடியோவில் கோவா ட்ரிப்போட பேக்கிங் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி டே 1 ஆஃப் மை கோவா ட்ரிப் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து ஒரு 5:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டார்ட் பண்ணவே வந்து ஒரு 7 ஆகிடுச்சு. 7க்கு நாங்கள் சிட்டிக்குள்ளேருந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் போயிடணும், ஹைவேஸ் போயிட்டு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் போகிற வழி ஃபுல்லாக மலை. நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எப்போயாவது நம்ம ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி செம்மையாக மழைலாம் பெய்யும். அது வரைக்கும் வந்து ஒரு தூறல் கூட போட்டிருக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் பூந்தமல்லி கிட்ட போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எனக்கு லைட்டாக ஸ்டொமக் பெயின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் ஃபுட் பாய்சனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஸோ அதனால் நான் எனக்கு ஒரு சோடா வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அருண் தான் அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வந்து பக்கத்தில் இந்த நீல்கிரிஸில் வாங்கிக்கிட்டான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் பெயின் வந்து எனக்கு அப்போவே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா எனக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் தான் ஆகிடுச்சின்ட்டு. ஸோ ஹாட்டாக ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு டீ குடிக்கிறதுக்காக போயிருந்தோம். டீ ரொம்ப சூடாக இருந்ததுனால நான் பொறுமையாக தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கும் வந்துட்டு நான் வேணால் கப்புக்கு பே பண்ணிடுறேன், நீ கோவா வரைக்கும் குடிச்சிட்டு வான்னு கலாச்சிட்டே வந்துட்டு இருந்தான். ஒரு வழியாக குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 8:30 ஆகிடுச்சு நாங்கள் வந்து சிட்டி அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஹைவேஸ் தான். ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட ஒரு ஹோட்டலில் நிறுத்தி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம். எங்கேயாவது கண்ணாடி பார்த்தா போதும், நான் பாட்டுக்கு வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போல்லாம் கொஞ்சம் பேட் ஹேபிட் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது மூவி பார்த்துட்டே போகலாம், அதுவும் பார்க்காத மூவி எதாவது பார்க்கலான்ட்டு நான் ரிதம் மூவி வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி நான் இந்த மூவி பார்த்ததே இல்லை. ஸோ நான் பார்த்துக்கிட்டே வந்து அருண் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆம்பூர் கிட்ட போயிட்டு 11 o'clock வந்து முருகன் இட்லி ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். நான் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போனாலே நான்லாம் நான்வெஜ் சாப்பிட்ற ஆள். அதுவும் என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது இட்லி கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக இருந்தேன். இதுக்கு மெயின் ரீசன் எனக்கு வந்து லைட்டாக அந்த ஃபுட் பாய்சன் சிம்டம்ஸ் இருந்தது தான். ஸோ அருண் வந்து ஒரு பொடி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தான். அதில் வந்து ஆக்சுவலி தோசையே இல்லை, ஃபுல்லாக பொடி தான் கலாச்சிட்டு இருந்தேன். உடனே அவன் பிடுங்கி புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு என்ன இட்லி சாப்பிட்றேன்னு என்ன கலாச்சி விட்டுட்டான். ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகிறதுக்கான வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்கே நம்ம நல்லா சாப்பிட்லாம், பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லான் தான். பட் இந்த வாட்டி என்னமோ அது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சரியாக இல்லை. எப்படியோ 2 இட்லி சாப்பிட்டுட்டு நான் வந்து காருக்கு வந்துட்டேன். இன்னும் எங்களோட ரோட் ட்ரிப்பை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்